தமிழ் பிரதர் அவங்களுக்கு நான் தமிழன்னா எங்கேயுமே இருக்க மாட்டாரு. நம்ம சேனலோட சரி நடிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆரம்பத்துல. நான் வெளியில போகாதனால எனக்கு தெரியல. அப்புறமா நான் வெளியில போகும்போது தான் தெரியுது அவர் எல்லா சேனல்லயும் இருக்கிறாரு. இல்லப்பா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் அவர் தான் ஸ்டார்டிங்ல இருந்து சேனல்ல நான் தனியா பேசி சங்கரி சிஸ்டர் உங்களுக்கு லைவ் எனக்கு தெரியல சரி அப்படியே சிஸ்டர் நான் பாக்குறேன் சிஸ்டர் உங்க சேனல் பார்த்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறேன். அவர் எனக்கு வந்து செமத்தியா சப்போர்ட் பண்ணாரு ஐடிவில தனியா நான் பேசுறதுக்குள்ள உட்காந்து இருப்பாரு என் லைவ்ல வந்து நல்லா பேசுவாங்க. அந்த அந்த சக்தி பையன் வந்து பேசிட்டு சரிதா ஃப்ரெண்டு ஹார்ட் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரமேஷ் ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அப்ப ஒரு 2 வருஷம் சரி தெரியும் எனக்கு டாப்லயே அதுவும் சப்ஸ்கிரைபர்லயே தெரியும் கண்ணாடி அவரை எனக்கு தெரியல தெரியும். லைவ் எத்தனை மணிக்கு நான் எத்தனை மணிக்கு போட்டுருந்தே தெரியல தம்பி நோட்டிபிகேஷன் வந்தா வந்து என்னால போன்ல பேச முடியல. எங்க அம்மா பக்கத்துல இருந்தாங்க. மலாட்ட பயிர் சண்டே ஆயிடுச்சு. எங்க அண்ணன் வீட்டுக்கு ஏற்கனவே நான் பிரச்சனையில இருக்கு. எங்க அண்ணன் வீட்டுக்கு 20 கிலோ எனக்கு பயிர் இல்ல. கடையில போய் கேட்டா 750 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பயிர் 1050 ரூபாய்க்கு வாங்க சொல்றான். அரை எவ்வளவு 300 ரூபாய் அதிகமா போகுது. நான் பெயின் கில்லர் மாத்திரை உடம்புடி மாத்திரை எல்லாம் போட்டுட்டு போய் வேலை பார்த்தேன். மல்லாட்டை 20 கிலோ மல்லாட்டை ஸ்டோர்ல வைக்கிறாங்க. அடிச்சு என்னாச்சு? ஐயோ அவங்க இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க இல்லையா? போயிட்டாங்களா? லைவ் காட்டுதா? எனக்கு எல்லாமே காட்டுது. நான் பேசுறதுக்கு ஆதரவு இல்லையோ? ஒயிட்டில எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் லைவ் சங்கரி தான் ரமேஷ் ப்ரோ. ஓ சாய்கிரி சிஸ்டரா? சரி சரி. இல்லை உங்களை பார்த்துருக்கேன் ஆரம்பத்தில் அந்த சேனல்ல பார்த்துருக்கேன். அவ்வளோ நான் புதுசா லேடிஸுக்கு அதிகமாக வச்சுக்க மாட்டேன். பேச்சு கொடுத்தா பழகினா வந்து ஐயோப்பா தொண்டை கரகரன்னு. நீங்க அந்த கனவின் கவிதைகள் அவங்க ஐடி எல்லாமே தெரியும். அதிகமா பழக்கம் மாட்டேன். பழகிட்டாங்க அப்புறமா தொடர்ந்து போவோம். இன்னொருத்தவங்க இருக்கிறாங்களா? அவங்க இப்ப வேற ஐடி வீடு கொடுத்த ஐடி தான் பழக்கம். நான் போனது இல்லை. யாருன்னா சாயின்னு ஒண்ணு இருக்கு. உங்க குரல் மாதிரியே தான் இருக்கும் அவங்களும் பேரும். நான் நீங்க தான் நினைச்சுப்பேன். அதுல 2 ஏழ்ரை இருக்கு. அங்க போனா அவங்க அப்படியே ஸ்பேனர் வச்சுன்னு புடி ஆட்டம் போட ரொம்ப அடனா ரிப்போர்ட் அடிச்சு ஐடி காலி பண்றோம். முதல்ல தெரியாம பயந்துகிட்டு இருந்தேன். பேசு எவ்வளவு வேணா பேசு, ரொம்ப பேசுனா ரிப்போர்ட் சேனலே தூக்கு. ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைக்க அவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்னாச்சு? டீ போடுறேன் பாய் தமிழ். சரி டைம் ஆச்சு. எனக்கும் வந்துருச்சு. யாரும் காணோம். நீங்களும் டீ போடுங்க, சாப்பிடுங்க. சரியா? நானும் கிளம்புறேன். லைவ் க்ளோஸ் பண்றேன். தமிழ் பிரதர் மட்டும்தான் இருப்பாரு. ஏரியா வந்துருச்சு. உள்ள போகணுமா? அது அடுத்த மீட்டிங் தான். யாரும் இல்லை. அப்புறம் என்னத்துக்கு வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு? நிறைய பேர் இருந்தாங்கனாக்கா வேணா ஏதாவது பேசிட்டு இருக்கலாம். போங்க டீ சாப்பிடுங்க. கேட்டு மூடி இருக்கு. ஆஹா பூட்டி இருக்க. சும்மாதான் சாத்திருக்குன்னு நினைக்கிறேன்.